வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம். இந்த சமூக அறிவியல் பாடம் காலாண்டு தேர்வுக்கு பிரத்யேக படைப்புகள் நம்முடைய யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். முதல் 5 மிக முக்கிய 5 மதிப்பெண் வினாக்களை நம்ம போன வீடியோவில் போட்டோம். அதுக்கப்புறம் வரைபட பயிற்சி வேர்டு மேப் போட்டிருந்தோம். இப்போ அதை தொடர்ந்து மீண்டும் மிக முக்கியமான ஒரு 5 மதிப்பெண் வினாக்களை பார்க்க இருக்கிறோம். வரலாறு பகுதியில் 5வது பாடம் 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள். இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா 3 5 மார்க் இருக்குது. இந்த 3 5 மார்க்கையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் எந்த தேர்வாக இருக்கட்டும், காலாண்டு, அரையாண்டு, ரிவிஷன், அரசு பொதுத் தேர்வாக கூட இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு 5 மார்க் அல்லது 8 மதிப்பெண் வினாக்களை கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த 3 கேள்வி நீங்கள் படிக்கணும். ஸோ இப்போ நம்ம அந்த பாடத்தில் பார்க்கக்கூடிய கேள்வி எது அப்படின்னா, பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை வரைக. இந்த கேள்வி தான் பார்க்க இருக்கிறோம். மிக மிக முக்கியமான கேள்வி. ஒரு 5 சமூக சீர்திருத்தவாதிகள் பெயர்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க மிகச்சிறப்பாக இந்த சமூகத்தை சீர்திருத்திருக்காங்க. ஸோ அவங்க யார் யார் அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய், அதே மாதிரி கேசவ சந்திர சென், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், அதே மாதிரி ஜோதிபா புலே, சாவித்திரிபாய், அடுத்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ இவங்களை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இவங்க தான் அந்த பெண்கள் முன்னேற்றத்திற்கு, பெண்கள் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டில் சமூகத்தை சீர்திருத்திய சீர்திருத்தவாதிகள். ஸோ நீங்கள் ஹெட்டிங் போட்டு கூட எழுதலாம். அப்படி ஹெட்டிங் போட்டு எழுத மறந்துடுது, மாற்றி எழுதுறீங்க அப்படின்னா, பெண்கள் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டில் பாடுபட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லி மொத்தமாக இவங்களை எழுதிருங்க. இப்போ நான் 5 சொன்னேன்னா, ராஜாராம் மோகன் ராய், அதே மாதிரி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், கேசவ சந்திரசன், ஜோதிபா புலே அண்டு சுவாமி தயானந்த சரஸ்வதி. ராஜாராம் மோகன் ராய் கூட எழுதலாம், ஏன்னா சதி உடன்கட்டை ஏறுதலை ஒழிச்சிருக்கிறார். சரிங்களா? ஸோ இவங்க பேரெல்லாம் மொத்தமாக எழுதிக்கிட்டு, இவர்கள் சமூகத்தை சீர்திருத்திய விதம் அப்படின்னு சொல்லி கீழே பாயிண்ட்ஸாக எழுதலாம். எப்படினாலும் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உடன்கட்டை ஏறுதல், சதி. உடன்கட்டை ஏறுதலுக்கு இன்னொரு பேர் சதின்னு சொல்லுவாங்க. அதை ஒழிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய் ஒழித்தார். தெரிந்தால் அவங்க பேரை போட்டு எழுதுங்க, இல்லைன்னா மொத்தமாக தலைவர்கள் பேர் எழுதிட்டு கீழே என்ன செய்யுங்க, பாயிண்டாக எழுதிடலாம். அடுத்து விதவை திருமணத்தை ஆதரித்தார்கள், குழந்தை திருமணத்தை எதிர்த்தார்கள். விதவை திருமணத்தை ஆதரித்தார்கள், குழந்தை திருமணத்தை எதிர்த்தார்கள். அது மாதிரி பலதார மணத்தை எதிர்த்தார்கள், அது மாதிரி அனாதை பிள்ளைகளுக்கு, அதாவது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு தனியாக விடுதிகளை ஏற்படுத்தினார்கள். அது மாதிரி பெண்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அது மாதிரி பெண் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று பாடுபட்டார்கள். இந்த மாதிரி அதே மாதிரி குழந்தை திருமண முறைக்கு எதிராக கடுமையாக போராடினார்கள். யாருன்னா அந்த கேசவ சந்திரசன். ஸோ மொத்தமாக நீங்கள் அந்த தலைவர்கள் பேர் எழுதிட்டு, அந்த சமூக சீர்திருத்தவாதிகள் பேரை எழுதிட்டு, இவர்களாம் பெண்கள் மேம்பாட்டிற்கு பாடுபட்ட சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு முடிச்சுட்டு, கீழே நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டினியூவாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 5 மதிப்பெண்கள் வாங்கலாம். இல்லை, திரும்பவும் சொல்கிறேன். முதல்ல பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு எழுதுங்க. அடுத்து குழந்தை திருமணத்தை எதிர்த்தார்கள், விதவை மறுமணத்தை ஆதரித்தார்கள், பலதார மணத்தை எதிர்த்தார்கள், அது மாதிரி பெண் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி சதி அல்லது உடன்கட்டை ஏறுதல் அதை ஒழித்தார்கள். இப்படின்னு சொல்லி ஒரு 7-8 பாயிண்ட்ஸ், ஒரு 10 பாயிண்ட்ஸ் வர மாதிரி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா கண்டிப்பாக 5 மதிப்பெண்கள் இந்த கேள்விக்கு வாங்கிடலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன கேள்வி நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, ஐநா சபை, இந்த ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இது 5 மதிப்பெண் வினாக்களுக்கும் பயன்படும், 8 மதிப்பெண் வினாக்களுக்கும் இதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு கேள்வி, மிக முக்கியமான கேள்வி வரலாறுல. சரிங்களா? அதே மாதிரி தான் நான் சொன்ன ஏற்கனவே, முதல் உலகப் போர் ஏற்பட காரணங்கள், அதில் ஒரு 7 ஹெட்டிங் இருக்கும். அந்த 7 ஹெட்டிங் எழுதினாலே மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு 3 மதிப்பெண்கள் வழங்கலாம். சரிங்களா? சில நேரத்தில் 5 மதிப்பெண்களே கொடுக்கலாங்காங்க. ஆனால் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் டீட்டெயிலாக எழுதினா தான் உங்களுக்கு மதிப்பெண்கள் உண்டு. ஏன்னா 100 மார்க் வாங்குறீங்க அப்படின்னா 4-5 டீச்சர்ஸ்கிட்ட பேப்பர் போகும். சரிங்களா? ஏஇட்ட போகும், ஏஇட்டேருந்து எஸ்ஓட்ட போகும், எஸ்ஓட்டேருந்து சிஇட்ட போகும். அப்போ 4-5 பேரை செக் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் முழுமையாக எழுதினா தான் உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். சும்மா அந்த ஹெட்டிங்கை மட்டும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் குறைக்கப்படும். அதனால் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுருந்து முழுமையாக நீங்கள் எழுதுங்க. நான் சொல்கிறது ஒன்லி ஸ்லோலனஸ், மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு மட்டும். ஸோ இப்போ இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்க. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை எப்படி எழுதலாம்?
இப்போ ஐநா சபை பற்றிய ஒரு குறிப்பு. ஃபஸ்ட்டு ஐநா சபை, ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பு அப்படின்னு போட்டு, ஐநா சபை 2ஆம் உலகப் போரின் முடிவில் உருவாக்கப்பட்டது. 1945 உருவாக்கப்பட்டது. கீழே கீழே எழுதுங்க. 2ஆம் உலகப் போரின் முடிவில் உருவாக்கப்பட்டது ஐநா சபை. 1945ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஐநா தினம் அக்டோபர் 24. அப்போ ஐநாவை பற்றிய ஒரு குறிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா, அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரில் இருக்குது. இதனுடைய தலைமையிடம் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகர். இதில் தற்போது எத்தனை நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்குது அப்படின்னா 193 உறுப்பு நாடுகள் உள்ளது. இது ஒரு இன்ட்ரடக்ஷன், ஐநாவை பற்றிய ஒரு இன்ட்ரடக்ஷன். 2 மதிப்பெண்கள் உறுதியாக கொடுத்துருவாங்க. இப்போ திரும்பவும் சொல்கிறேன், ஐநா சபை 2ஆம் உலகப் போரின் முடிவில் 1945 உருவாக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் தினம் அக்டோபர் 24. ஐநாவினுடைய தலைமையகம் அமெரிக்காவினுடைய எங்கே இருக்குது? நியூயார்க் நகரத்தில் இருக்குது. அடுத்து இதனுடைய உறுப்பு நாடுகள் 193 உறுப்பு நாடுகள் உள்ளது. இது ஒரு இன்ட்ரடக்ஷன் ஐநாவை பற்றி. 2 மதிப்பெண்கள் இதுக்கு உண்டு. எல்லா மாணவர்களும் எழுதலாம். 193 நாடுகள் உறுப்பு நாடாக இருக்குது. சரிங்களா? அடுத்து இதனுடைய அமைப்புகள் என்ன அப்படின்னா, ஒரு 5, 6 அமைப்பு, 7 அமைப்பு கூட இருக்குது. நீங்கள் 5ஆவது எழுதணும். என்னது? பொதுச்சபை, அடுத்து பாதுகாப்பு சபை, செயலகம், அது மாதிரி உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு, இதெல்லாம் அதில் இருக்குது. சரிங்களா? அடுத்து உலக சுகாதார நிறுவனம் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பாங்க. அது மாதிரி பன்னாட்டு நீதிமன்றம் அங்கே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி உலக வங்கி மற்றும் துணை அமைப்புகள், இதெல்லாம் ஐநா சபையினுடைய அங்கங்கள் அல்லது அமைப்புகள் சொல்லலாம். ரொம்ப முக்கியமானது ஐநா சபையினுடைய அமைப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 நீங்கள் எழுதணும். இப்போ நான் சொன்னதை. சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், பொதுச்சபை, பாதுகாப்பு சபை, செயலகம், உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு, அது மாதிரி உலக சுகாதார நிறுவனம், பன்னாட்டு நீதிமன்றம், உலக வங்கி. ஸோ இந்த 7 அமைப்புகளை உங்களுக்கு எத்தனை அமைப்பு ஞாபகம் இருக்கோ ஒரு 5 அல்லது 6வது எழுதிடுங்க. ஸோ அடுத்து இதனுடைய செயல்பாடுகள் என்ன? மெயினாக உலக நாடுகளுக்கிடையே அமைதியை ஏற்படுத்துவது தான் இதனுடைய செயல்பாடு. உலக நாடுகளுக்கிடையே போரே வரக்கூடாது. சரிங்களா? ஸோ அமைதியை ஏற்படுத்தணும். இதுதான் ஐநாவினுடைய முக்கிய செயல்பாடு. இதை மெல்ல கற்கும் மாணவர்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அமைதியை ஏற்படுத்துவது. ஒரு பாயிண்ட் எழுதினா கூட போதும். இது கூட எழுத முடியாதா? எளிமையானதானே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எதெல்லாம் தீர்த்து வச்சிருக்கு அப்படின்னா, 1960களில் காலனி ஆதிக்க செயல்பாடுகளை முற்றிலும் நீக்கியது. காலனி ஆதிக்கம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஒரு வெளிநாட்டுக்காரன் நம்ம நாட்டில் கால் ஊன்றி இங்கேயே தங்கி நம்மளை அடிமைப்படுத்தி இருக்கான் பார்த்தீங்களா, அதான் காலனி ஆதிக்கம். சரிங்களா? இந்த காலனி ஆதிக்கத்தை முற்றிலும் நீக்கியது எது? ஐநா சபை. முதல் செயல்பாடு. அடுத்து மனித உரிமைகள், அதே மாதிரி அகதிகள் பிரச்சனையை தீர்த்தல், அதே மாதிரி பருவகால மாற்றம், அதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பாலின சமத்துவம் ஆகியவற்றை செயல்படுத்தியது. இதுதான் என்னது அப்படின்னா ஐநாவுடைய செயல்பாடுகள். மெயினாக உலக அமைதியை ஏற்படுத்துவது, நாடுகளுக்கிடையே போர் மூலாமல் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து வைப்பது, அடுத்து காலனி ஆதிக்க நீக்கத்தை முற்றிலும் நீக்கியது, பருவகால மாற்றத்தை விழிப்புணர்வு, பாலின சமத்துவத்தை பற்றி விழிப்புணர்வு, மனித உரிமைகள் அத்துமீறாமல் பார்த்துக்கிடுறது, அது மாதிரி அகதிகள் பிரச்சனையை தீர்த்து வைத்தல். எவ்வளோ எளிமைன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஐநாவுடைய குறிப்பு, ஐநா பற்றிய ஒரு டீட்டெயில். அடுத்து ஒரு ஐநாவுடைய அமைப்பு பற்றி பார்த்தோம், ஒரு 7. அடுத்து அதனுடைய செயல்பாடு. இந்த 3 ஹெட்டிங்கை போட்டு தெளிவாக எழுதினால் கண்டிப்பாக 5 மதிப்பெண்கள் கேட்டாங்கன்னா 5 மதிப்பெண் கொடுத்துருவாங்க. 8 மதிப்பெண் வேணாலும் இதை கேட்டாலும் நீங்கள் இதையே டீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மெல்ல கற்கும் மாணவர்களும் இந்த கேள்வி கேட்டால் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அட்டன் பண்ணுங்கள், மதிப்பெண்கள் எளிமையாக வாங்கலாம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி. அதே மாதிரி நான் ஆல்ரெடி போன வீடியோவில் போட்டிருந்தேன், தென்மேற்கு பருவக்காற்று, அதே மாதிரி ஜிடிபி கணக்கிடும் முறைகள், 2ஆம் உலகப் போரின் விளைவுகள். சரிங்களா? அதே மாதிரி 1ஆம் உலகப் போரின் விளைவுகள், இந்த 1ஆம் உலகப் போரினுடைய ஏற்பட காரணங்கள், அந்த 7 ஹெட்டிங் அதையாவது மெல்ல கற்கும் மாணவர்கள் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து ஜெர்மனியோடு தொடர்புடைய வெர்சைல்ஸ் உடன்படிக்கையுடைய சரத்துக்கள், அது மாதிரி பன்னாட்டு சங்கத்தினுடைய சாதனைகள். பன்னாட்டு சங்கம் 3 முக்கிய சாதனைகளை புரிந்தது அப்படி சொல்லி வரும். அந்த ஆலந்து தீவு பிரச்சனை, அது மாதிரி ஜெர்மனிக்கும் இன்னொரு நாட்டுக்கிடையே பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி அந்த கேள்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த கேள்விகள்லாம் வரலாறு பகுதியில் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அது மாதிரி குடிமையல் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. குடிமையலில் பார்த்தீங்கன்னா அந்த இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள், அடிப்படை உரிமைகள், அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தென்மேற்கு பருவக்காற்று புவியியலில் காடுகளின் முக்கியத்துவம், அதனுடைய வகைகள். காடுகளின் வகைகள் கேட்டால் மெல்ல கற்கும் மாணவர்கள் நான் சொல்கிறேன் அந்த 5-6 வகைகளாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹெட்டிங்கையாவது எழுதுவீங்க. என்னென்ன ஹெட்டிங்கு? அயன மண்டல
காடுகள், அயன மண்டல பசுமை மாறா காடுகள், அதே மாதிரி அயன மண்டல இலையுதிர் காடுகள், அதே மாதிரி முட்புதர் காடுகள், சதுப்பு நில காடுகள், மாங்க்ரோவ் காடுகள் அல்லது சுந்தரவன காடுகள். இந்த காடுகளுடைய வகைகள் எழுதி வச்சாலும் கூட உங்களுக்கு 2 மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லா படித்து இந்த கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது மாதிரி 5 மண் வகைகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மிக முக்கியமான மண் வகைகள் 5 என்னென்னது? செம்மண், ஃபஸ்ட்டு வண்டல் மண், அடுத்து கரிசல் மண், அடுத்து செம்மண், அடுத்து பாலை மண், அடுத்து மலைமண். இந்த 5 மண் வகைகள் என்ன நிறம்? நிறம் தெரிஞ்சால் அதை எழுதுங்க. இப்போ வண்டல் மண்ணா 2 வகை இருக்குது. பழைய வண்டல் படிவுகள் பாங்கர் சொல்லுவாங்க, புதிய வண்டல் படிவுகள் காதர் அப்படிம்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி செம்மண் சிவப்பு நிறத்தில் இருக்கும், கரிசல் மண் கருப்பு நிறத்தில் இருக்கும். அதே மாதிரி மலைமண்ணில் பயிர் வகைகள் என்ன விளையும்? மலைமண்ணில் இந்த பல வகைகள் நல்லா விளையும். செம்மண்ணில் பருப்பு வகைகள் விளையும். வண்டல் மண்ணில் நெல், கரும்பு, வாழை ஆகியவை நல்லா விளையும். அதே மாதிரி கரிசல் மண்ணில் பருத்தி நல்லா விளையும். ஸோ என்னென்ன மண்ணில் என்னென்ன நல்லா விளையுது அப்படிங்கிறத எழுதுங்க. அது மாதிரி பாலை மண்ணில் சப்பாத்தி களி அது மட்டும்தான் இருக்கும். பாலை மண் வந்து எந்த வகையான செடிகளும் உகந்தது, எந்த வகையான செடிகளும் வளர்வதற்கு உகந்த மண் அல்ல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு என்ன உண்டு? மதிப்பெண்கள் உண்டு. புத்தகத்தை படித்து தான் எழுதணும் அப்படின்னு கிடையாது. இப்போ நான் சொன்னதில் முக்கால்வாசி புத்தகத்தில் உள்ளது. ஒரு சிலது நானாக ஓனாக க்ரியேட் பண்ணி மாணவர்கள் எழுத வேண்டியதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கேள்விகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? அதே மாதிரி சாலை வகைகள், அதுக்கும் ஹெட்டிங் இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். மாவட்ட சாலைகள், மாநில சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள், பன்னாட்டு சாலைகள், எல்லைப்புற சாலைகள், கிராமப்புற சாலைகள். இந்த ஹெட்டிங் எழுதி வச்சாலே உங்களுக்கு 2லிருந்து 3 மதிப்பெண்கள் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த கேள்விகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அது மாதிரி நகரமயமாக்கம் என்றால் என்ன? அதன் தாக்கங்கள் என்ன? கிராமப்புறம் அனைத்தும் நகர்ப்புறமாக மாற்றமடைவதை தான் நகரமயமாக்கம்னு சொல்கிறோம். இந்த நகரமயமாக்கம் மக்கள் தொகை பெருக பெருக நகரமாக மாறிடும். கிராமங்கள்லாம் மக்கள் தொகை அதிகரிக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது? நகரமாக மாறுது. ஸோ அது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து அதனுடைய தாக்கங்கள் என்ன? எல்லாமே நகரமாக மாறுது அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்? மக்கள் தொகை அதிகரிக்கும், வேலைவாய்ப்பு கிடைக்காது, அது மாதிரி வடிகால் பிரச்சனை வரும், குடிநீர் பிரச்சனை வரும், போக்குவரத்து நெரிசல் இருக்கும். சரிங்களா? வேலைவாய்ப்பு இருக்காது. அதே மாதிரி இந்த குற்றங்கள் அதிகரிக்கும். ஸோ இதெல்லாம் நகரமயமாக்கல் எதிர்கொள்ளும் சவால்கள் அப்படி சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள். அந்த கேள்வியும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப எளிமையான கேள்வி தான். ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மின் பற்றாக்குறை, அதே மாதிரி சீரற்ற மின் விநியோகம், குறைந்த ஊதியத்திற்கு வேலைக்கு ஆட்கள் கிடைக்காதது, அதே மாதிரி தொழிற்கூடங்களுக்கு அருகில் வீடு கிடைக்காதது, அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு போதிய டெக்னாலஜி அந்த தொழில்நுட்பம் தெரியாமல் இருக்கிறது, அதே மாதிரி கடன் பெறுவதில் சிக்கல், அப்படியே கடன் கிடைச்சாலும் வட்டி விகிதம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த கேள்விகள், அதாவது இந்த இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள். அதே பாடத்தில் முதல் கேள்வி ஒன்று இருக்கும். இந்தியாவில் பருத்தி நெசவாளிகள் செறிந்து காணப்படுவதற்கான காரணம். அதாவது பருத்தி ஆலைகள் ஏன் இந்தியாவில் அதிகமாக இருக்குது, அல்லது மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்பட காரணம். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. மும்பையில் பருத்தி விளைவதற்கு ஏற்ற சூழல் அங்கே இருக்குது, துறைமுக வசதி இருக்குது. சரிங்களா? அது மாதிரி போக்குவரத்து வசதி நல்லா இருக்குது, ரயில் போக்குவரத்து நல்லா இருக்குது, அங்கே கரிசல் மண் அதிகமாக கிடைக்கி, அங்கே குறைந்த ஊதியத்துக்கு பணியாற்றுவதற்கு வேலையாட்கள் கிடைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதன் காரணமாகத்தான் மும்பையில் பருத்தி நெசவாலைகள் அதிகமாக காணப்படுது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் கோயமுத்தூர், இப்போ எப்படி சொன்னால் அதே மாதிரி கோயமுத்தூரில் இருக்கிறதுனால கோயமுத்தூர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அல்லது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற கருத்தை நீங்கள் அந்த கேள்விக்கு எழுதினா கூட போதும். ஸோ நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த வீடியோ இந்த வீடியோ சேர்த்து ஒரு 15 5 மார்க் கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பசுமை புரட்சியின் விளைவுகள். பசுமை புரட்சியினுடைய விளைவு, முக்கிய விளைவு என்ன? மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு தானிய உற்பத்தியை பெருக்கணும். அப்போ வீரியமிக்க விதைகள் கொண்டு வரப்பட்டது. இதில் பசுமை புரட்சியில் ஏன்னா மக்கள் தொகை எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பேருக்கும் உணவு கொடுக்கணும். அப்படின்னா அதுக்கு தக்க நம்ம என்ன செய்யணும்? விவசாயத்தை அதிகரிக்கணும். வேளாண்மையில் ஒரு புது மாற்றத்தை கொண்டு வந்தது பசுமை புரட்சி. அது மாதிரி இயந்திரங்களை கொண்டு வந்தது. அதே மாதிரி நிறைய மருந்து வகைகள், அதே மாதிரி வீரியமிக்க விதைகள், இதெல்லாம் பசுமை புரட்சியினுடைய விளைவு தான். இதை கொண்டு வந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்தியா உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. இதுக்கு முக்கிய காரணம் MS சுவாமிநாதன். ஸோ மறந்துடக்கூடாது. ஸோ இது பசுமை புரட்சியினுடைய விளைவுகளுக்கு நீங்கள் ஓரளவுக்கு கிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் எழுதலாம். புத்தகத்தில் உள்ளதையும் படிச்சுக்கோங்க. உங்களுடைய ஆசிரியரும் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அதே மாதிரி உலகமயமாக்கல் எதிர்கொள்ளும் சவால்கள்.
இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. உலகமயமாக்கலுடைய வகைகள் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதாவது தொன்மையான, இடைப்பட்ட, நவீன உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தோட்டப்பயிர்கள். இந்த கேள்வி நிறைய மாணவர்கள் எழுதணும். ஈஸியான கேள்வி. இந்தியாவின் தோட்டப்பயிர்கள் யாவை அப்படின்னா தேயிலை, காப்பி, ரப்பர். அதேமாதிரி தோட்டப்பயிர்கள் என்றால் என்னன்னு கேட்டாங்கன்னா மலைப்பாங்கான பகுதிகளில் விளைவிக்கக்கூடிய பயிர்கள் தோட்டப்பயிர்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு போட்டு இந்த தேயிலை, காப்பி, ரப்பர் எழுதுங்க. அதே நேரத்தில் இந்தியாவில் தோட்டப்பயிர்கள் யாவை அப்படின்னா புக் பேக் கொஸ்டின். இதை கேட்டாங்க அப்படின்னா இந்தியாவின் தோட்டப்பயிர்கள் ஹெட்டிங் போட்டு தேயிலை எந்த மாநிலத்தில் அதிகமாக விளையுது? அஸ்ஸாம். காப்பி கர்நாடகா. அதே மாதிரி நறுமணப் பொருட்கள் கேரளா, சரிங்களா? அல்லது வாசனை பொருட்கள் ரப்பர் தான் முக்கியம். ஸோ ரப்பரும் நறுமணப் பொருட்களும் கேரளாவில் விளையுது. ஸோ இதை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இதை இந்தியாவின் தோட்டப்பயிர்கள் யாவை. ஸோ கொஸ்டினை கவனித்து எழுதணும். அதே மாதிரி இந்த வேளாண் முறைகள், வேளாண் பருவங்கள் 2 கேள்வி இருக்குது அடுத்தடுத்து. வேளாண் முறைகள் அப்படின்னா ஒரு 6 வகையான வேளாண் முறை இருக்கும். தீவிர வேளாண்மை, தன்னிறைவு வேளாண்மை, தோட்ட வேளாண்மை, படிக்கட்டு முறை வேளாண்மை, இடப்பெயர்வு வேளாண்மை, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வேளாண்மைகளாம் ஒரு 6 வரும். நான் 5 சொல்லியிருக்கேன். ஸோ 5வது எழுத தெரியணும். இது வேளாண்மை முறைகள், வேளாண் முறைகள். வேளாண் பருவங்கள்னால் என்ன? அது தனி. இந்த காரிப், சயத், ராபி அப்படின்னு இருக்கா, அது பருவங்கள். ஸோ 2ஐயும் போட்டு குழப்பிடக்கூடாது. ஸோ முக்கியமான கேள்விகள் இதெல்லாம். 2 மார்க்கும் நான் சில கேள்விகள் விளக்கம் கொடுத்துருக்கேன். அதுமாதிரி பன்னாட்டு வணிகம், அது கனிமங்களுடைய வகைகள், சரிங்களா? கனிமம் என்றால் என்ன, அதன் வகைகள், மண் வரையறு, வேளாண்மை வரையறு. இந்த பாடத்தில் இந்த கேள்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். அது மாதிரி வளம் என்றால் என்ன, அது வரையறுத்து அதன் வகைகளை விளக்குறது. புதுப்பிக்கக்கூடிய வளம், புதுப்பிக்க இயலாத வளம், சரியா? ஸோ இந்த மாதிரி வேறுபாடு கேள்விகள் கூட இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த வேறுபாடு கேள்விக்கு இன்னும் ஒரு வீடியோவில் தெளிவாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொன்ன அத்தனை கேள்விகளையும் நல்லா முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் ஆசிரியர்கிட்டையும் ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். யாராவது நல்லா படித்தவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட எழுதி காட்டுங்க. ஸோ இந்த கேள்விகள்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், காலாண்டு, அரையாண்டு, ரிவிஷன் தேர்வு, அதே மாதிரி முலாண்டு தேர்வுக்கும் என்ன செய்யலாம், நீங்கள் அதிகம் எதிர்பார்க்கலாம். 2வது இந்த காலாண்டு போர்ஷன், இந்த 16 பாடங்கள் நீங்கள் தேர்வுக்கு எழுத போகிறீங்களே, இந்த 16 பாடத்தை நீங்கள் நல்லா படிச்சிட்டாலே அரசு பொதுத் தேர்வுக்கு 80 மதிப்பெண்களுக்கு எடுத்ததுக்கு நீங்கள் சமம். அதனால் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. 100க்கு 100 மதிப்பெண்களை பெறக்கூடிய மாணவர்கள். அதேமாதிரி மெல்லக்கற்கும் மாணவர்கள் நான் சொல்கிறதையாவது எழுதுகிற மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டப் பண்ணிவிட்டு அது மாதிரி எழுதுங்க, சரிங்களா? ஸோ தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற வாழ்த்துகிறேன். அடுத்த பதிவில் இன்னும் சில வினாக்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.